அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் 12 டிசம்பர், அதாவது 12ஆம் தேதி 12வது மாதம். அற்புதமான ஒரு மேஜிக் டே. அவசர பண தேவையில் இருப்பவர்கள் மட்டும் இந்த நம்பருடன் சேர்த்து இந்த எளிமையான வார்த்தையையும் எழுதி பாருங்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு தேவையான பணம் கிடைத்துவிடும். நேற்றைய பதிவுல இன்றைய மேஜிக் டேவை முன்னிட்டு நாம் நினைத்தது நடப்பதற்காக ஏஞ்சல் நம்பர் எழுதும் முறையை பார்த்திருந்தோம். நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்லயும் நான் லிங்க் கொடுக்கறேங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உண்மையாகவே அவசர பண தேவை இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். இது ரெகுலரான பணவரவிற்கான மெத்தட் கிடையாதுங்க. அவசர தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான டெக்னிக். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய மேஜிக் டேல இந்த நம்பருடன் இந்த வாக்கியத்தை நாம் எழுதும் பொழுது மின்னல் வேகத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். இன்னொரு சின்ன தகவல், நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல்ல 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக அனைத்து ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். சோ நம்ம கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் சேனலையும் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. கணவர் இப்போ பணம் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் இப்போ பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். அதே போல மனைவி இப்போ பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கணவர் நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். இது போல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமா அல்லது அவசர பண தேவை இருக்கும் நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் இன்றைய நாள் மற்றும் மாதத்துடன் தொடர்புடையது. அதனால இந்த மெத்தடை இன்னைக்கு மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். நம்ம சேனல்லையே அவசர பண தேவைக்காக ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு மெத்தடை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 12, 2023 நள்ளிரவு 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ளாக இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்றைய நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவுமே பெஸ்டான டைமிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. மதியம் 12 மணி 12 நிமிடங்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம். ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம். இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பான நாள் தாங்க. அதனால எந்த நேரம் வேணாலும் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட். அதாவது ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுத போறோம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க A4 ஷீட் மாதிரியான ஒரு நல்ல ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அல்லது நோட் புக், டைரி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதே நோட் புக்கே நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப பழைய நோட் புக் அல்லது டைரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பண தேவைக்காக நம்ம எழுத போறோம். அதனால கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா பேப்பர் வாங்க போறவங்க அன்ரூல்டு பேப்பராக பார்த்து வாங்குங்க. அதாவது கோடு போடாத பேப்பர். அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். வீட்ல ஆல்ரெடி கோடு போட்ட நோட் புக் அல்லது டைரி தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். தவறு கிடையாது.
கிடையாதுங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் பென், பச்சை நிற பேனாவை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். எவ்வளவு தேடி அலைஞ்சும் கிரீன் கலர் பென் கிடைக்கலன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க ப்ளூ கலர் பென்னை யூஸ் பண்ணுங்க. பொதுவாகவே பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. பச்சை நிறம் தான் குபேரருக்கு உரியது. அதனால தாங்க பணவசிய வார்த்தைகள் மற்றும் எண்களை கிரீன் கலர்ல எழுதுவது வழக்கம். சோ மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் பென்னுக்காக ட்ரை பண்ணுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துல ப்ளூ கலரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடோடைய முக்கியமான ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா யத்பாவம் தத்பவதி. எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம்ன்றது அர்த்தம். சோ இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ற நேரத்துல உங்களுடைய மனநிலை, அதாவது உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்க கைக்கு கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை உண்மையாகவே நீங்க கொண்டு வரணும். இந்த நொடி உங்களுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தணும். இது செயற்கைத்தனமாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வோட தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு நீங்க உண்மையா ஃபீல் பண்ணணும். அடுத்ததாக எத்தனை முறை எழுதணும்னு கேட்டீங்கன்னா 121 முறை, 121 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 1 முதல் 121 வரை நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. ஒரே பேப்பர்ல தான் எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாமா அல்லது அடிஷனல் ஷீட்ல எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். டோட்டல் கவுண்ட் பார்த்தோம்னா 121 முறை நம்ம சரியா எழுதியிருக்கணும். அதுதாங்க முக்கியம். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 12 suddenly bring டிவைன் கவுண்ட். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த காம்பினேஷன் இது. முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனதுடன் இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதிசயத்தக்க வழிகளில் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். பணத்திற்காக நீங்க வழக்கமாக செய்யும் முயற்சியை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே வாங்க. அதனுடன் சேர்த்து இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நீங்க எழுதி முடிச்சிட்டு அந்த நோட்புக் அல்லது பேப்பரை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் கைக்கு கிடைச்ச பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நோட்புக்ல நீங்க எழுதி வச்சிருந்தாலும் அந்த பேஜஸை மட்டும் நீங்க கிழிச்சு எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் முழுவதுமாக உங்க கைக்கு கிடைச்ச பிறகுதாங்க அந்த பேப்பர்ஸை நீங்க எரிக்கணும். தேவைப்படுறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.